பலுசிஸ்தானை தொடர்ந்து தனிநாடு முழக்கத்துடன் சிந்து மாகாண மக்களும் போராட்டத்தை வலுப்படுத்துவதால் பாகிஸ்தான் அரசு கலக்கமடைந்திருக்கிறது. சிந்து மாகாண மக்களின் கலாச்சார அடையாளங்களை அழிக்க பாகிஸ்தான் அரசு முயற்சிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். சிந்து மாகாணத்திலிருந்து கராச்சியை பிரித்த பாகிஸ்தான் அரசு நடவடிக்கைக்கு கிளம்பிய எதிர்ப்பு தனி நாடு கோரிக்கையை வலுத்துள்ளது. இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ஜோ மகேஸ்வரன். ஜோ மகேஷ், விவரங்களை வழங்கலாம். விக்னேஷ், பாகிஸ்தானில் இருக்கிற பெரிய மாகாணமான பலுச்சிஸ்தான் தனி நாடாக தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிறது. பலுச்சிஸ்தான் தனிநாடு இயக்கம் என்பது தீவிரமாகி அதை தனிநாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று இந்தியா, ஐநா உள்ளிட்ட அமைப்புகள் அங்கீகரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். இந்த சூழல்ல பாகிஸ்தான்ல மிக முக்கிய மாகாணமாக இருக்கிற சிந்தும் தன்னை ஒரு தனி நாடாக அறிவிக்கிற நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கு. ஏனென்றால் அங்க இருக்கிற ஜெய் சிந்து சுதந்திர இயக்கம் என்ற இயக்கம் மிக தீவிரமாக தொடர்ச்சியாக சிந்துவை தனி நாடாக அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கையை விடுத்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வர்றாங்க. இப்ப அந்த ஜெய் சிந்து சுதந்திர இயக்கத்தினுடைய போராட்டம் என்பது தீவிரமடைந்திருக்கு. அங்க மனித உரிமை மீறல்கள் மிக அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கு சிந்து மாகாண பகுதியில. அதே போல கட்டாய கட்டாயமாக மத மாற்றம் என்பது அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இதிலெல்லாம் சர்வதேச நாடுகள் தலையிட வேண்டும். அங்கு மனித உரிமை மீறல்கள் குறித்து ஐநா சிந்து பகுதிக்கு விசாரணை நடத்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்காங்க. அதே போல அங்க இருக்கிற ராணுவம் எங்களை கட்டாயமாக எங்கள் பகுதியை ஆக்கிரமித்து அடக்குமுறையை மேற்கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவம் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து அமைதி வழியிலே அறவழி போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. அந்த அறவழி போராட்டம் என்பது அந்த பகுதியில ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. சிந்து மாகாணம் என்பது பாகிஸ்தான் இருக்கிற தென் கிழக்கு பகுதி. இந்தியாவோடு பார்க்கின்ற பொழுது இந்தியாவுடைய குஜராத், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களுக்கு எல்லை பகுதியில் இருக்கிற ஒரு மாகாணம். அந்த மாகாணத்துலதான் கராச்சி இருக்கு. மிக முக்கியமான ஒரு பகுதி. அந்த மாகாணத்துல தான் கராச்சி அந்த மேல அவங்க பிரிச்சாங்க பாகிஸ்தான். அதற்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. சிந்துவை ஒரு தனி நாடாக, சுதந்திர தனி நாடாக அறிவிக்க வேண்டும் என்கிற போராட்டமும் அந்த கோரிக்கையும் தொடர்ந்து எழுந்துட்டு இருக்கிற சூழல்ல ஜெய் சிந்து சுதந்திர இயக்கத்தினுடைய தலைவர்களாக இருக்கிறவர்கள் சொஹைல் அப்ரோ, ஜுபைர் சிந்தி, அமர் ஆசாத்தி உள்ளிட்ட தலைவர்களும் ஜஹாத் சன்னா, சஜாத் சன்னா உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் கைது செய்திருக்காங்க. நிறைய மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மனித உரிமை மீறல்களை சுட்டிக்காட்டி சட்ட ரீதியான நடவடிக்கை, அறவழியிலான போராட்டங்களை முன்னெடுத்தவர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவர்களுடைய அவங்க பிரிவினையை கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அரசு கைது செய்து வச்சிருக்கு. அவர்கள் எல்லாம் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள். அந்த மனித உரிமை செயற்பாட்டாளர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும். இங்க மனித உரிமை என்பது தொடர்ந்து மீறப்பட்டு கொண்டே இருக்கிறது. உருது திணிக்கிறாங்க. சிந்து மக்களுடைய நிலங்களை எல்லாம் அரசுடைமையாக்குது என்று ஒரு தீவிர அடக்குமுறையை பாகிஸ்தான் அரசு மேற்கொண்டிருக்கு. இதை சர்வதேச சமூகம், குறிப்பாக ஐநா இதுல தலையிடணும். ஐநா தலையிட்டு அங்க ஒரு அமைதிப்படையை அனுப்பி மனித உரிமை மீறலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. இது ஐநாவிலையும் இது ஏற்கனவே பதிவாகி இருக்கிறதாகவும் சொல்றாங்க. ஏன்னா கடந்த 2024 அங்க பிரியா என்கிற ஒரு சிந்து பகுதியை சேர்ந்த பெண்மணி கட்டாய மதமாற்றம் செய்யப்பட்டார் என்பது அந்த வழக்கும் அந்த தேசம் முழுக்க ஒரு பெரிய பேசுபொருளாகவும் தாக்கத்தையும் ஏற்படுத்திய சூழல்ல அந்த மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் கட்டாய மதமாற்றம் ஒரு பக்கம், உருது திணிப்பு ஒரு பக்கம், சிந்து மக்களுடைய நிலங்கள் ஆக்கிரமிப்பு, மனித உரிமை மீறல் என்று பல்வேறு குற்றங்கள் அங்க தொடர்ந்து கொண்டே இருக்கு. இதையெல்லாம் பாகிஸ்தான் தான் நடத்துது. பாகிஸ்தான் ராணுவம் தான் அது நடத்துது. அப்ப பாகிஸ்தான் ராணுவம் அங்கிருந்து வெளியேறணும். பாகிஸ்தான் எங்களை ஒரு சுதந்திர தலைநாடாக அறிவிக்கணுங்கிற கோரிக்கை எழுந்துட்டு இருக்க சூழல்ல இப்ப சர்வதேச சமூகம் இதுல தலையிட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்து போராட்டங்களை தீவிரப்படுத்தியிருக்காங்க. இந்த போராட்டம் அங்க சிந்து மாகாணம் முழுமையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்னொரு பக்கம் அதுக்கு கொஞ்சம் பக்கத்துல போனீங்கன்னா தென் மேற்கு பகுதியில் பலுச்சிஸ்தான், பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய மாகாணம். சற்றேறக்குறைய 44% நிலப்பரப்பு பலுச்சிஸ்தான்ல தான் இருக்கு. அவங்க தங்களை ஒரு தனி நாடாக பலுச்சிஸ்தானுடைய விடுதலை ராணுவம் என்று BLA, பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படின்னு வச்சிருக்காங்க.
அவங்க பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்காங்க, ராணுவத்துக்கு எதிரான தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அண்மையில கூட கடந்த மாதம் கூட ராணுவத்தினர் சென்ற ரயிலையே அவங்க கடத்தி சென்றதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ராணுவம் நிறைய பலுச்சிஸ்தான் ராணுவத்தினுடைய தாக்குதல்ல பாகிஸ்தான் ராணுவம் உயிரிழந்திருக்காங்க. பாகிஸ்தான் ராணுவம் எங்க பகுதியில் ஆக்கிரமிச்சிருக்கு, அவர்கள் வெளியேறணும், இந்தியா தங்களுக்கான தூதரகத்தை அமைக்கிறதுக்கு உதவ வேண்டும், அனுமதிக்க வேண்டும், ஐநா போன்ற அமைப்புகள் எங்கள் தனிநாடாக அங்கீகரிக்க வேண்டும் பலுச்சிஸ்தான் ஏற்கனவே கோரிக்கை விடுத்துட்டாங்க. நம்ம அதை கடந்த வாரத்துல மிக விரிவா பார்த்தோம். அங்க இருக்கிற வளங்கள் என்ன, சீனாவுடைய ஆதிக்கம் எப்படி அங்க இருக்கு, பாகிஸ்தான் அந்த வளங்களை எப்படி சுரண்டுறது அப்படிங்கலாம் கடந்த வாரங்கள் நம்ம விரிவா பார்த்தோம். இந்த சூழல்ல இப்ப சிந்து பகுதியும் தங்களை தனிநாடாக கேட்கிற அந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தியிருக்காங்க. சர்வதேச சமூகம் தலையிட வேண்டும், இங்க நடக்கிற மனித உரிமை மீறல்கள்ல தலையிட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. அப்ப பாகிஸ்தான் மேலும் ஒரு நாடாக மேலும் உடைகிறது, அங்கு பாகிஸ்தானிலிருந்து மேலும் ஒரு தனிநாடு உருவாகிறதா என்கிற இந்த கேள்வியை தற்பொழுது எழுப்பி இருக்கிறது இந்த போராட்டங்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன். பலுசிஸ்தானை தொடர்ந்து தனிநாடு முழக்கத்துடன் சிந்து மாகாண மக்களும் போராட்டத்தை வலுப்படுத்துவதால் பாகிஸ்தான் அரசு கலக்கமடைந்திருக்கிறது. சிந்து மாகாண மக்களின் கலாச்சார அடையாளங்களை அழிக்க பாகிஸ்தான் அரசு முயற்சிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். சிந்து மாகாணத்திலிருந்து கராச்சியை பிரித்த பாகிஸ்தான் அரசு நடவடிக்கைக்கு கிளம்பிய எதிர்ப்பு தனிநாடு கோரிக்கையாக வலுத்துள்ளது. தனிநாடு போராட்டத்தை முன்னெடுத்த ஜெய் சிந்து விடுதலை இயக்க தலைவர்களை கைது செய்து சிறையில் அடைத்த பாகிஸ்தான் அரசுக்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. கைது செய்யப்பட்டவர்களை பாகிஸ்தான் அரசு எந்த சிறையில் அடைத்து வைத்திருக்கிறது என்று கூட தெரியாததால் உறவினர்கள் வேதனையடைந்திருக்கிறார்கள். சிந்து நாடு கோரி போராடுபவர்கள் மீது கடுமையான மனித உரிமை மீறல்களை பாகிஸ்தான் அரசு நடத்தியிருப்பதாக அமெரிக்க அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. பாகிஸ்தானில் பலுசிஸ்தானை தொடர்ந்து தனிநாடு கேட்டு சிந்து நாடு கோரி போராடுபவர்கள் மீது கடுமையான மனித உரிமை மீறல்களை பாகிஸ்தான் அரசு நடத்தியிருப்பதாக அமெரிக்க அரசு தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த பார்வையினை வெளிப்படுத்துவதற்காக நம்முடன் இணைகிறார் கணேஷ்குமார், புவிசார் அரசியல் நிபுணர். சார் வணக்கம். சூடானை போல இந்த பிரச்சனைகள் பாகிஸ்தானில் தொடர்ந்துகிட்டே இருக்குன்னா சூடானை போல இங்கேயும் ஒரு சிவில் வார் தொடங்க வாய்ப்பு இருக்கா? சார் அவங்க சிவில் வார்ல தான் சார் ரொம்ப நாளா இருக்காங்க. அவங்க ரொம்ப நாளா போராடிட்டு இருக்காங்க. உலக அரங்குல எல்லாருமே அதை கவனிக்கல. அதாவது சிவில் வாரா இல்லையான்றது யார் டிசைட் பண்றாங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய நாடுகள் தான் முடிவு பண்றாங்க. சிவில் வார்ல தான் அவங்க இருக்காங்க. பலுச்சிஸ்தான் ரொம்ப நாளா சிவில் வார்ல தான் இருக்காங்க. சிந்து தேசம் தனியா கேட்டுட்டு இருக்காங்க. கைபர் பக்துன்வா அப்படின்ற ஒரு பிரதேசமும் தனி நாடு கேட்டுட்டு இருக்காங்க. பஷ்டூனிஸ்தான் பேரு. அதே மாதிரி நார்த் வெஸ்ட் ப்ராவின்ஸ் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ்னு ஒன்று இருக்கு. பாகிஸ்தான் அப்படின்றதே பாத்தீங்கன்னா 5-6 மாகாணங்கள் இருக்குன்னா அதுல எல்லா மாகாணங்களும் பஞ்சாபை தவிர, பஞ்சாப்ல சிந்துல சில பகுதிகளை தவிர மிச்சம் எதுவுமே முன்னேறவே இல்லை அப்படிங்கிறது தான் கடந்த 80 வருடங்களாக இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ அவங்க சிவில் வார்ல தான் ரொம்ப நாளா இருக்காங்க. அதை உலகம் இன்னைக்கு தான் அங்கீகரிச்சிருக்காங்க. இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு இன்னைக்கு தான் பாக்குறாங்க. சரி, இப்போ அமெரிக்க அரசு தெரிவிச்சிருக்கு இந்த மாதிரி பாகிஸ்தான் பல அடக்குமுறைகளை கையாளுது அப்படின்ட்டு. இது புவிசார் அரசியலையும் மற்ற நாடுகள் மத்தியிலையும் பாகிஸ்தானுக்கான ஒரு பெரிய ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் இல்லையா? கண்டிப்பா. அதாவது அமெரிக்காவுக்கு இவ்வளவு நாள் பாகிஸ்தான் தேவைப்பட்டது. அதனால பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இது வரைக்கும் இந்த வார்த்தையை சொல்லாம இருந்தாங்க. ஆனா ஒன்ஸ் அமெரிக்கா இப்போதைக்கு அமெரிக்காவே கை காமிச்சிட்டாங்க பாகிஸ்தான். ஸோ இப்போ அமெரிக்கா சொல்லி தான் நாங்கள் 30 வருஷமா இந்த அடக்குமுறைகள் எல்லாம் வெளிநாட்டுல செஞ்சோம், எல்லை தாண்டிய பயங்கரவாதம் கூட நாங்கள் ஒரு கருவியை வச்சதுக்கான காரணம் அமெரிக்கா தான் அப்படின்றத பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், ராணுவ அமைச்சர், அப்புறமா முன்னாள் பிரதமருடைய மகன், முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் இவங்க எல்லாம் சொல்லும் போது அமெரிக்காவுக்குமே இது ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு.
இப்போ பாகிஸ்தான் வந்து தன்னுடைய சுயத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. இதுதான் அவங்க உண்மையான ஒரு பாகிஸ்தான். ஏன்னா என்னைக்குமே யாருமே நம்ப முடியாத ஒரு நாடு பாகிஸ்தான். ஸோ அமெரிக்கா வந்து தன்னைத்தானே இந்த விஷயத்துல இருந்து டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக இன்னைக்கு இதை சொல்லியிருக்காங்க. ஆனா இது ரொம்ப நாளா சொல்லியிருக்க வேண்டியது. அமெரிக்காவுமே இது ரொம்ப லேட்டு. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க 1971 அவங்க அதை பண்ணியிருக்கணும். ஆனா அவங்க பண்ணல. எல்லா நாடுகளுக்கும் ஒரு ஈகோ உண்டு. மேபி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அவங்க வந்து ஒரு சேஃபா ப்ளே பண்ணுன்றதுக்காக அவங்க இது வரைக்கும் வாயை திறக்காம இருந்தாங்க. ஆனா இனிமேல் எப்போ பாகிஸ்தான் தன்னை நோக்கி கைகளை நீட்டி விட்டதோ இதுக்கு மேல அமெரிக்கா வந்து அவங்க வந்து சிறப்பா சில விஷயங்கள்லாம் செய்வாங்க. அதோட ஆரம்பமா தான் இந்த பாகிஸ்தான் மீது இந்த கருத்தை வந்து அமெரிக்கா வச்சிருக்கிறதா நான் பாக்குறேன். சார், இணைப்பில் இணைந்து உங்களுடைய பார்வையை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. பாகிஸ்தான் அரசு மீது நம்பிக்கையை இழக்கும் மக்கள் அவர்கள் வசிக்கும் மாகாணங்களை தனி நாடாக அறிவிக்க கோரி போராடுகின்றனர்.